பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். ரங்கராஜன் நரசிம்மர், அடியேன் ராமானுஜதாசன் அப்படிங்கிற மாதிரியான அப்படிதான் பேசுறாரு. ஆமா, கமலஹாசனாவே தசாவதாரம் கமலஹாசனாவே வாழ்றாரு. இருந்தாலும் எப்போ லைம் லைட்டுக்கு வந்தாருன்னா 2019 நவம்பர் வாக்கில் எடப்பாடியார் ஆட்சி, பால் பாக்கெட் போட்டு கொண்டு இருந்த ஆட்சி. அந்த ஆட்சியில் போலீஸ்காரர்கள் சிலர் பேர் வந்து இவருடைய ஆத்துக்கு போய், மாமா வாங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, ஒரு விவகாரமாக சம்மன் சர்வ் பண்ண போனவங்க அப்படின்னு போகணும். அவங்க கிட்ட லா பாயிண்ட் சிஆர்பிசி புக்கு படிச்சிருக்கியா, உள்ளே வச்சிருக்கேன், போலீஸ் ப்ரொசீஜர் எப்படி அரெஸ்ட் பண்ணுறப்ப என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கிற புக்கெல்லாம் இருக்குது, அங்கே உட்காந்து இப்போ படிக்கணும். உள்ளே இல்லை, திண்ணைக்கிட்ட புக்கை வைக்கிறேன், எடுத்து வேணாலும் படி அப்படின்னு பயங்கரமாக லா பாயிண்ட் பேசி அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டது மூலமாக தான் மாமா பாடுறா எப்படி லா பாயிண்ட் பேசுறாருன்னு ஃபேமஸ் ஆனவர். போய் உட்காந்து நான் என் வேலையை பார்க்க மாதிரி நான் உனக்கு புத்தகம் தரேன், படிச்சுங்க. என்னோட சிஆர்பிசி புத்தகம் தான் கொடுக்குறேன், ஒன்றா படிச்சுங்க, அது என்ன இருக்குன்னு. அது எதுக்கு அவங்க போலீஸ்காரங்க போனாங்கன்னா, டிவிஎஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் சிலையை திருடுறாருன்னு இவர் ஆதாரபூர்வமாக எங்கிட்ட இது இருக்குன்னு வழக்கு போட்டிருக்காரு. 70 வழக்கம் என்னமோ அப்போ போட்டிருந்ததா சொன்னார். அந்த வழக்கு சம்பந்தமாக டிவிஎஸ் சீனிவாசன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக என்ன கைது பண்ண வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த நபர் வந்து அப்போ சொன்ன வியாக்கானம். இவ்வளவு லா பாயிண்ட்லாம் பேசுறாருன்னு பார்த்தா 2022 அந்த வழக்கெல்லாம் நடந்து வந்து கோர்ட்டில் நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டு வந்துட்டாப்புல. யார்? டிவிஎஸ் சீனிவாசனுக்கு எதிராக இவர் பேசி தொடுத்ததாக சொன்ன வழக்கு. அதற்காக தான் போலீஸ் அப்போது சம்மன் கொடுக்க வந்துச்சு. லா எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு 2022 3 வருஷம் கழிச்சு போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துட்டார். இப்போ இதிலிருந்து தான் அவர் வந்து இவர் முகம் வந்து நமக்கெல்லாம் சமூக வலைதளங்களில் தெரிய ஆரம்பிக்குது. மூஞ்சி முழுக்க நாமத்தோடு ஸ்ரீபாதம்னா உண்மையாலுமே பெருமாளையே மிதிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இவர் இருக்காரு பார்த்தீங்களா, பரதநாட்டிய கலைஞர் ஜாகிர். ஆமா, அவரை வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சண்டை போட்டு பெரிய அழிச்சாட்டியம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் இப்பதான் சமீபத்துல மாணிக்கத்தாலான கிரீடமும் ஏதோ அதே கோயிலுக்கு 56 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவரை தான் இவர் உள்ள போகக்கூடாது, அது எப்படி பாய் உள்ள வரலாம் அப்படின்லாம் சவுண்ட் விட்டார். ஸோ இதுதான். அப்புறம் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உக்கரத்தை பரவச நிலை அடைஞ்சிட்டாங்கிற மாதிரி அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குன்னு வைங்களேன். பல்வேறு அவதூறுகள் அரசுக்கு எதிராக, தலைவர்களுக்கு எதிராக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். 14 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க புழல்ல, எக்மோர் கோர்ட்டில் கேஸ் வந்து. இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர், அதாவது சனாதனத்தை ஒழிப்போம் என்று சனாதனி ஒழிப்பு மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் தன்னுடைய இல்லத்துக்கு 3 ஜீயர்கள், பிராமணோத்தமர்கள், அவர்களை வர வைத்து அவர்கள் பாத பூஜை எல்லாம் பண்ணாரு. அதுக்கு என்கிட்ட ஆதாரம். காலக்கழிவு குளிச்சாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோ ஒரு ஜோசியர் சொன்னார், நீங்க பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப வசவு பாடிட்டீங்க, அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து, இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை, இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீங்க 3 பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே துர்கா ஸ்டாலின் அம்மா, பிறகு அவருடைய புத்திரன் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் சேகர்பாபுவை அழைத்து, நம்ம அடிச்சூடு அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு, அவரை அழைத்து, சேகர்பாபு 3 பிராமணோத்தமர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் எங்களுக்கு இருக்கிற இந்த பிராமண தோஷம் போகும் என்று சொல்லுகிறார்கள், அதனாலே தயவு செய்து 3 பிராமணோத்தமர்களை அழைத்து வரவும் என்று சேகர்பாபுவிற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். நம்ம சேகர்பாபா ஐயா அப்படியே சரியா அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சுவாமி, ஆழ்வார் திருநகரி ஜீயர் சுவாமி, அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற எம்பார் ஜீயர் சுவாமி ஆகிய இந்த 3 பேரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசி பெற்று அவர்களுடைய தோஷத்தை கழித்துக் கொண்டார்கள். இது நடந்திருக்கு. இதை போடுறாரு. போட்டதுக்கு பிறகு இது வீடியோவாக அவங்களுடைய சர்க்கிளில் சுத்துது. அதற்கு பிறகு நாம் தமிழர், அதிமுக, பாஜக எல்லாரும் எடுத்து இதை பரப்புகிறார்கள். இது வந்து ஒரு பேசுபொருளாகுது. இப்பெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல பேசுபொருள் எதுன்னா, இவர் அவரை சந்தித்தாரா, அவர் இவரை சந்தித்தாரா, தனியா பாத்தீங்களா, இதுதான் அரசியல். திமுகவுக்கும் அதானியை பார்த்தாரா, திமுக அதானி வீட்டுக்கு போனாரா, முதலமைச்சரோட வீட்டுக்கு அதானி சந்தித்தாரா, இப்படிலாம் வந்து பேசுறது ஒரு பண்ணிட்டு பைப்படியில பேசிட்டு இருப்பாங்க. உங்க ஹவுஸ் தெரியாதாடி, மதியானம் மளிகை கடைக்காரன் கூட மோட்டர் ரூம் பக்கம் போனையில நான் பார்த்தேன். இது எப்படி வந்து பைப்படியில பேசிட்டு இருப்பாங்களோ, இதை தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அரசியலாகவே வந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். அவரை பார்த்தார்களா, ரகசியமாக சந்தித்து, அதாவது ரகசியமா செஞ்சா உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்தில் இருக்காங்க. அரசாங்கத்தின் மீது ஒரு பழி போடுவது, அவதூறு பரப்புவதுன்னா கிசுகிசு பாணியில் இது மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டா இது நீங்க என்ன நிரூபிப்பீங்க?
இப்படிதான் நிரூபிக்க முடியும். சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லுபவரை ஜீயர்களுக்கு பாத பூஜை செய்தார் அப்படின்னு பேசுவது என்பது வெறுமனே ஒரு அவதூறு மட்டுமல்ல, அரசியல் இருப்பின் மீது எரியக்கூடிய ஒரு பாம். அது காலத்துக்கும் நிற்கும். இந்த பொய் வந்து இன்றைக்கு நாளைக்கு மறையாது. இதை ஒவ்வொரு இதை பேசக்கூடிய அத்தனை பேரும் மதவெறியால் சாதி வெறியால் உந்தப்பட்டவன். அவன்கிட்ட போய் நீங்க நிரூபிக்கலாம் முடியாது. அவனுக்கு நீங்க ஒரு அவல் கொடுத்துருக்கீங்க, சும்மா இருக்கு அவனுக்கு ஒரு டூலை கொடுக்குறீங்க. இது காலகாலமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சேலத்துக்கு போன கலைஞரை சென்னைக்கு இதுல வந்தார், ஜெயலலிதா பேசி விட்டு போக இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி ஒரு தான் இந்த வேலை தான் இது. சரி, அப்படியான பாத பூஜையும் எதற்கு செய்தார்கள்னா அதனால் சொல்லக்கூடிய வாதம் பிராமண துவேஷம். பிராமணம் நிறைய வசப்பாடி இருக்குங்க, பிராமணர்கள் வாயில விழுந்துட்டீங்க, இது வந்து இதனால் பாவம் சூழ்ந்து இருக்குது உங்களுக்கு, இது போகணும்னா அதற்கு விமோச்சனமாகத்தான். அதாவது 2000 வருஷம் பிராமணோத்தமர்கள் என்ன இவங்க கிட்ட இப்ப வார்த்தை வாங்கினவங்க நம்ம ஆட்கள் எல்லாம் குறைஞ்சது 90 தொடாம போறதே கிடையாது. அவங்களே சரி போதும்டா ஊசியை கிரிசியை போட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு போறதுதான் வரலாறுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு விமோச்சனமாக இதை செய்தார் அப்படின்னு இந்த நாமக்காரர் சொல்லுகிறார். இந்த கதையில இதோட நிறுத்தாமல் முதல்வரின் மனைவி துணை முதலமைச்சரின் தாயாரையும் கதைக்குள்ள இழுத்துக்கிறார். ரெண்டாவது, அறநிலைத்துறை அமைச்சருக்கு தான் இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டு பிராமணோத்தமர்களை கூட்டிட்டு வாங்கணும்னா அவர் ஜீயர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தனால இது கிரைம் ரேட் ஏறிட்டே போகுது. சிஎம் மனைவி, சிஎம் மகன், அறநிலைத்துறை அமைச்சர்னு கேபினெட்டே கொண்டு வந்து ஒரு கிரைம் வேலையை பண்ணிட்டு அங்க என்ன போலீஸ்காரர் ஏறி குதிச்சு உடனே மண்டல எடுத்து கூட்டி போக வச்சுட்டு பத்தியா. 2019 அங்க இருந்து ஐயா வந்துருங்க, சுவாமி வந்துருங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த மரியாதையை அப்படியே காப்பாத்திருக்கலாம் இல்லையா? இதையும் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் 3 ஜீயர்களை சொல்றாரு. ஆழ்வார் திருநகரி ஜீயரு, ஸ்ரீபெரும்புதூர் ஜீயரு, இன்னொன்னு என்ன மன்னார்குடி ஜீயரா, 3 பேர். அந்த 3 பேரில் ஒரு ஜீயர் தன்னிடமே சொன்னதாகத்தான் இந்த பஞ்சாயத்தே. அதாவது நீ ஒரு நூலாண்டி, உங்ககிட்ட பேசுவதாக சொல்லுவது ஒரு நூலாண்டி, நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள எத்தனை திருட்டு வேலை நடந்தாலும் நீங்க போன்ல குழாவிக்கிற அளவுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதாவது கோவிலை திருடுகிறார்கள், கோவில் சிலைகளை திருடுவார்கள், இவர் போராடுறாரு பாத்தீங்களா. இந்த போராட யாரை எதிர்த்து போராடுகிறாரோ அந்த ஜீயர்கள், அந்த மடாதிபதி கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட போன்லயும் அடியேன் நான், அடியேன் நீ இப்படிலாம் பேசிக்கிற அளவுக்கு அப்படிலாம் பேசிக்கிற அளவுக்கு இவங்க எல்லாம் குஜாலா இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள போய் பரிமாறிக்குவாங்களாம் சில தகவல்கள். இந்த தகவல்களை வந்து இவர் ரெக்கார்டு பண்ணுவாராம், ரெக்கார்டு பண்ணி அதை போடுவாராம். இப்ப எதுக்கு போடுறாருன்னு கேட்டீங்கன்னா, சனாதனத்தை ஒழிப்பவர்களின் உண்மை முகத்தை பாரீர் அப்படின்னு இவர்கள் வந்து அவதூறு பரப்புவாங்களாம். சரி, இதுல அந்த ஜீயரே கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார், இந்த மாதிரிலாம் நான் பேசவே இல்லை, நான் போகவே இல்லை. இவங்க போடக்கூடிய ஆடியோல என்ன இருக்குன்னா, நான் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்குன்னு கூப்பிட்டாங்க போனேன், அப்படி இவனாதான் போட்டு வாங்குறான். முன்னல அதுக்கு கூப்பிட்டாங்களாமே, சம்பாவம் கொடுத்தேன், அது என்ன இளவு மொழினே தெரியல, என்ன பொருள்னு தெரியல, அதாவது உங்களுக்கு சன்மானம் கொடுத்தாங்களா, பாவ நிவர்த்திக்காக. பஜார்ல போனோம்னா ஒரு பாச வச்சிருப்பாங்க, ஐசா பைசா நைசா, அவங்களுக்கு மட்டுமே புரியுற மாதிரி, அது மாதிரி இவங்களுக்கு மட்டுமே புரியுற பாச. அது கொடுத்தாங்களா, இதுக்காகத்தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு எது கேட்டாலும் அந்த பல்லு பசாரிக்கிறார். எதில் பேசக்கூடிய நபர் இந்த ஜீரா இல்லையானு நமக்கு தெரியல. ஆனால் எதில் பேசக்கூடிய நபர் அதுக்காக எல்லாம் இல்ல, நான் சும்மா போனேன், நான் எதுவும் வாங்கல, தண்ணி கூட சாப்பிடல, போயிட்டு வந்துட்டேன். சிறடாவரோட முகு போனா அவனே உள்ள விட மாட்டாங்க, நடந்து சும்மா போனாரா அவரு அப்படியான்னு. இப்ப அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அது அப்பவே செய்திகளுக்கு வந்துருன்னு வைங்களேன். ரெண்டாவது, இவர்கள் பேசுவதை ரெக்கார்டு பண்ணி வெளியே போட்டு விட்டதும் இல்லாம, இதுல ஜீயரே சொன்னாருன்னு சொன்னதெல்லாம் ஜீயர்கிட்ட தான் கேஸ வாங்கி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஜீயர் கொடுத்துருக்காரு, என் மேல அவதூறு பரப்பி இருக்கீங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட சம்மந்தப்படுத்தி இந்த மாதிரி பொய் அவதூறுலாம் பேசியிருக்காங்க, அந்த அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு, திமுக அரசு கைது செய்யுது. சூத்திரர்கள் கைதாகும் போதெல்லாம் கம்ப்ளைண்ட்டை பத்தி பேசுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன், என் மேல ஒரு கேஸுன்னா அது எனக்கு எந்த கம்ப்ளைண்டில் என்ன இருக்கிறது, அதில் உண்மையா பொய்யா, இவருடைய பூர்வீகம் என்ன, இவர் முந்தைய நாட்களில் என்ன செய்தார், இப்படிலாம் தான் பேசுவாங்க. பார்ப்பனர்கள் மீது கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமா என்ன நடந்துச்சு, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, கம்ப்ளைண்ட் உண்மை தன்மைன்னு பேசவே மாட்டானுங்க. நேர மேல கொண்டு வந்து வச்சு அரசாங்கம், கருத்து சுதந்திரம், இதற்கெல்லாம் கைதா, இந்த 3 பாயிண்ட் தான் பேசுவாங்க. அவன் என்ன பண்ணுனா, என்ன பேசுவான்டா, நீ எப்படி கைது பண்ணலாம், நீ உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன வேறுபாடு? ஜெயலலிதா இவங்க எப்ப திட்டுவாங்கன்னா, திமுக ஆட்சியில யாரையாவது கைது பண்ணிட்டாங்களா இவங்களுக்கு ஜெயலலிதா ஞாபகமே வரும். அந்த அளவுக்கு அந்த அம்மா பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. அது செத்ததுக்கு அப்புறம் தான் உதாரணத்துக்கு கூட ஜெயலலிதாவை கூட்டிட்டு வந்து இது பண்றாங்க.
இதெல்லாம் அப்புறம் 10-15 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்களேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஜி இருக்காரு, 4 பாதிரிமார்களை கூப்பிட்டு கஞ்சி வாங்கி குடிச்சாரு அப்படின்னு இதே நாமக்காரர் சொன்னாருன்னா, இப்ப ஜிய கூப்பிட்டு போய் அவர் வாயை திறக்க சொல்லி கஞ்சி இல்ல பாத்துக்குங்கன்னு ஒவ்வொருத்தனா நிரூபிப்பீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா? இப்ப என்ன இதா அல்லது கருத்து சுதந்திரம் பேசிட்டு போறாப்ப அவர் பேசுறது பேசுவாரு, நீங்க இல்லைன்னா இல்லைன்ட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் அர்த்தம் அவ்வளவு தூரம்லாம் போனேன். வாய் அகலமாக திறக்கவில்லை, யாரும் அதை நிரப்பவில்லைன்னு போவீங்களா? இல்ல இன்னொன்னு ஜெயலலிதாவை எடுத்துக்கும். ஜெயலலிதா மலையாள நம்புதிரிகள் ஜோசியத்தின்படி தான் செயல்படுவாருங்கன்னு ஊருக்கே தெரியும். கிட்டத்தட்ட அந்த அம்மா கிட்ட கேட்டிருந்தா ஆமான்னு கூட சொல்லிருன்னு வைங்களேன். அதை நம்ம மறைச்செல்லாம் எதுவும் பண்ணதில்லை. இந்த கண்ணகி சிலை எடுத்ததுல இருந்து எல்லாமே ஜோசிகாரன் பேச்சை கேட்டு தான் பண்ணும். நீங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது இது மாதிரி ஒரு நாமக்காரனோ வேறு யாருமோ மலையாள நம்பூதிரிகளை அடிக்கடி ரகசியமாக கூப்பிட்டு அவருக்கு பாத பூஜை செய்து உன்னிகிருஷ்ணன் பணிக்கன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த ஃபேமஸா இருந்தார். மினிஸ்டர் மாதிரிங்க. ஜூனியர் விகடன்ல வாரம் அவர் பேர் வரும். மினிஸ்டர் மாதிரி அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் பார்க்குறவருன்னு சொல்லி ஒரு சிட்டிங்கு 25 நிமிஷம் அந்த உட்காந்து ஒரு ஒரே லெவல் தான். அந்த ஆள் என்ன ப்ராப்பரா ஜிஎஸ்டி போட்டு வாங்குறாரு, அது கிடையாது, பிளாக்ல வாங்குறேன். அது நடந்தது. மினிஸ்டர் லெவலில் போய் பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த ஆள்கிட்ட. அந்த ஆள் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் வரும், அவருக்கு புகழ் எல்லாமே இருந்தது. அந்த அம்மா செத்து போச்சு, முடிச்சு விட்டாங்க. இது மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? பணிக்கரை ரகசியமாக சந்தித்து கழுவி குடித்தார் சொன்னீங்கன்னா நீ மறுநாள் நீ சொல்லிட்டு நீ எங்க இருப்ப? இது எல்லாம் பார்த்ததுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு இவங்களுக்கு என்ன தைரியம்னா நம்மளை என்ன செய்து விட முடியும்? நான் போற போக்குல என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ நிரூபிச்சுக்க. உன்ன நிரூபிக்கிற எண்டுல நீ இருக்க, எனக்கு நூல் இருக்கு, நத்தியில நாமம் இருக்கு, என்னை பார்த்தாலே ஜட்ஜுக்கு தெரியும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த வேலையெல்லாம் பண்றது. இது வேறு யாராவது செய்ய முடியுமா? வேறு தலைவர்களுக்கு செய்யுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாரு, நீ போற போக்குல ஒன்று சொல்லி பாருங்களேன். சும்மா விடுவார்களா? வழக்கு போடுவாங்களா? மாட்டாங்களா? அப்போ இன்னொன்னு, நீ வச்சிருக்கிற புகார் என்ன? பிராமணர்களை வசைபாடியதால் அல்லது பிராமணர்கள் வாயில் விழுந்ததால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது, அதை தீர்ப்பதற்கு தான், அதுக்கு அஞ்சி தான் இதெல்லாம் பண்ணதா சொல்றீங்க. இதை இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது? அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. நீ பிராமணோத்தமன் தானே, வா நீ உள்ள உட்காரு, இதை சொல்லிதானே நிரூபிக்க முடியும். ஆமா, இப்படிதான் பண்ண முடியும், வேற எப்படி முடியும்? உங்க பாப்பார சேட்டைகளுடைய வாளை நறுக்குவதுதான் எங்களுடைய முழுநேர வேலையே. அதுக்கு இவனையே அரெஸ்ட் பண்ணியே நிரூபிப்போம் தான் இவங்க செஞ்சு காக்க முடியும். இப்போ இவன் இந்த ஒரு பாட்டு பாடுவார், எப்போதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள். நல்லா இருக்கு பாட்டு, நேரா போ. இது மட்டும் இல்ல, ஆழ்வார் பாசன் அத்தனையும் பாடி காட்டு. ஜெயிலர்லாம் ஃப்ரீயா தான் காலையில ரவுண்ட்ஸுக்கு வருவாங்க. நீ தேதி வேற பாருங்க, மார்கழி மதி நிறைந்த நன்னாள், சில்லுன்னு இருக்கு, ஏசி கூட தேவையில்லைங்க. பாப்பா ஆண்டாள் கெட்டப்ப போட்டு விட்டு அப்படியே பிளாக்கா ரவுண்ட்ஸ் போடுவாங்க. போயிட்டு வா வெங்கட்ராமா கோவிந்தா. நேற்றைக்கு வெகு சிறப்பாக எடப்பாடி பொதுக்குழுவை அடிதடி பெருசா இல்லாம விஜயபாஸ்கர் விட்டாரு பாருங்க. ஒரு டன்னா கறி வாங்கி வச்சிருக்கோம், 1000 டன் ஆட்டுக்கறி, 1000 டன் மீன். உங்களுக்கு வாய் கொஞ்சம் பெருசுதான், அதுக்குன்னு டன்னாவா கறி வர முடியும்? 1000 டன்னு தான் என்ன கணக்கு? எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நேற்று கணக்குல தான் பெரிய பிணக்காயிருச்சு. எடப்பாடி பேசும்போதும் நீங்கெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சின்ன வித்தியாசத்துல தான் தோத்துருக்கோம். 1.25 லட்சம் ஓட்டுல தான் நமக்கு ஆட்சி போயிருச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம 1,98,369 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம ஆட்சிக்கு வர முடியல. 1,98,369 வாக்கு வித்தியாசத்துல தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கார். ஒரு பெண்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறவில்லை, குறைந்த வாக்கு, அதுவும் பாதி என்று வைத்துக் கொள்ளும்போது சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். இது புள்ளி உரத்துடன் சொல்றேன். அப்படி கிரட்டு லைட்டா விலகிட்டா நமக்கு. சேப்பாக்கத்துல துணை முதலமைச்சரும் அவர் ஐபி செந்தில்குமார் 2 பேருடைய லீடிங்க சேர்த்தாலே இவன் சொல்ற கணக்கு தாண்டி போயிருச்சு, 1.25 லட்சத்துக்கு போயிடும். கதை சொல்லிட்டு இருக்காப்புல. சரி ரைட்டு, கூட்டணி நிச்சயமாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கும் விதத்தில் அமையும். எடப்பாடி பேச்சு, கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நீங்க கேட்பீங்க
இப்படித்தான் போன தேர்தலுக்கும் பொதுச் செயலாளர் சொன்னாரு, கடைசியில நக்கி தின்னக்கால பிடிச்சிருச்சுன்னு. அது வேறு இது வேறு. அவரு எதெல்லாம் கீழே சொல்லி காரி துப்புவாங்களோ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. இதைத்தான் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், நானே அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு. அது வேறு. இது நம்முடைய தேர்தல், மக்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும், அதை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நாம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. அப்ப இதற்கு முன்பு இந்த மாதிரியெல்லாம் விழாலாம் நடத்தியிருக்காரு. கடந்த தேர்தலுக்கு முன்பு 2024 தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் நிர்வாகிகளை சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போது மிக முக்கியமாக குறிப்பிட விஷயம், எதை பதிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாருன்னா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி 2024 தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்துக்குவோம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டோம். 2026 தேர்தலையும் அவங்களோட கூட்டணி கிடையாது. இன்னும் குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், சத்தியமா சொல்றேன், நம்புங்க அப்படிங்கறதான் அவர் ஒவ்வொரு மேடையா சொல்லிட்டு வந்தார். பாஜக எதிர்ப்பு அதில் அதிமுக உறுதியாகத்தான் இருக்கிறது, பாய்மார்கள் நம்பி ஓட்டு போடலாம் அப்படிங்கறதான் அவருடைய முக்கியமான குறிப்பு. நான் சிறுபான்மை காவலர் பட்டம் வாங்கியிருக்கேன், எஸ்டிபிஐ கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரு ஊரா காட்டிட்டு வேற வந்தாரு. இந்த மேடையில அவங்க போட்டிருக்க தீர்மானத்துல கூட மாநில அரசுக்கு எதிரானதுல எல்லாம் கண்டனங்கள், பாஜகவுக்கு எதிரானதெல்லாம் வலியுறுத்தல், பழைய இது அமுக்கல் சொல்லுவாங்கல்ல, அது சொல்லணும் பயன்படுத்துவாங்களே, அழுத்தம் கொடுக்கும், அந்த மெதுவான அழுத்தம், மசாஜ் மாதிரியே தீர்மானம்லாம் போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் குறிப்பா மக்கள் விரும்பக்கூடிய, தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி வரும், மக்கள் விரும்பக்கூடிய, தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணின்னு ஒரு சீசன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 2026 தேர்தலுக்கு நீங்கள் இதை தானே சொல்லி கூட்டணி தானே வேணும்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து பிரிச்சு திமுக கூட்டணியிலிருந்து ஆள் கூட்டு வரேன்னு சொன்னேன், வரல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வெக்கத்தை விட்டு கேட்டும் பார்த்துட்டேன், அவங்க மதிக்கிற மாதிரி தெரியல. இப்ப நமக்கு வரக்கூடிய கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்க விரும்புற மாதிரி நம்மை நாடி ஒருவருடன் கூட்டணி அப்படின்னு ஒரு அடுத்த பழையபடி முதல்ல இருந்து பரோட்டா திங்கலான்னு பிளான் பண்ணிட்டார். இப்போதைக்கு அவருக்கு வந்து ஜெயிக்கல, வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அப்படிங்கறதையெல்லாம் விட கூட்டணிக்கு எவனும் வரலையேங்கிறது தான் மிகப்பெரிய அவமானமாக இருக்கு. குறைந்தபட்சம் தேர்தலை சந்திக்கும் போது போன முறை மாதிரி இல்லாம உங்களுக்கு நீங்க விரும்புற வகையில் ஒரு கூட்டணியை நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்க வந்து அதுக்கு அச்சப்பட வேணாம், இதெல்லாம் நீங்க கூலாகணுங்கிறக்காக சொல்லல, அதாவது தோத்ததுக்கு நீங்க தான் காரணங்கிறத நிர்வாகிகளுடைய புகாரா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தோத்தது வந்து ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான். திமுக 22 தொகுதியில போட்டியிடுது, இவங்க 34 தொகுதியில போட்டிடுறாங்க. 34 தொகுதியில் போட்டியிட்ட வாக்கையும் 22 தொகுதியில திமுக போட்டியிட்ட வாக்கையும் வச்சு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்பவே அவங்க முன்னையோட இத்தனை லட்சம் வாக்கு அதிகமா இருக்காங்க. கேட்டா வந்து 6 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசமா இருக்கு, 6 புள்ளி தான் இருக்கு. நான் ஒரு கணக்கு சொல்றேன், 40 சீட்டு இப்போ தமிழ்நாடு புதுச்சேரியோட சேர்த்து இருந்தது இல்லையா, அதுல வந்து 234 தொகுதியாக பிரித்து பார்த்தோம்னா அதிமுக திமுக வாக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியாக பிரித்து பார்த்தோம்னா 221 இடத்துல வந்து திமுக கூட்டணி ஜெயிக்குது. அதைத்தான் இங்கே இருமாப்பு அப்படிங்கிறாங்க. 221 இடத்துல வந்து திமுக அதிக லீடிங்ல வந்து 2021 தேர்தல் எடப்பாடி வந்து மக்களை ஏமாத்தி ஏதாவது கதை சொல்லலாம், கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையெல்லாம் சொன்னா அவங்க அரசியல்ல இருக்கவங்க பூத்துல உட்கார்றவன் அவனுக்கு தெரியாதா? 2021 தேர்தலில் கூட நீங்க 10.5% இடஒதுக்கீடுன்னு பாமக மூலமா வன்னியர்கள் மண்டையில மிளகாய் அரைச்சு, குறிப்பா அதுவும் பாமகவுக்கு மட்டும் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியிலையும் தோத்துட்டாங்க, மற்ற பக்கமும் தோத்துட்டாங்க. அந்த வன்னியர் கவுண்டர் போலரைசேஷன் நடக்கக்கூடிய எடப்பாடியின் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை மட்டுமே அவங்களால பேக் பண்ணி இந்த வந்திருக்கக்கூடிய சீட்டுகள்ங்கிறது அது மூலமாக வந்தது தான். அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கோர்ட்டில் செருப்படி வாங்கினோடனே அந்த மக்களும் இவர்களுடைய திருட்டுத்தனத்தை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்து வந்த எந்த தேர்தலையும் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலை. அவன் கூட்டணியை வச்சே பிரிச்சுட்டு பாஜகக்கே போயிட்டான். ஆமாம். அப்ப இப்ப நடந்திருக்க கடைசியா தேர்தல்களை பிரிச்சு போட்டீங்கன்னா 221 திமுக வென்றதா ஆகும். அப்போ யாரை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? 2016 அதிமுக ஜெயிச்சது, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் என்ன, தொகுதி வித்தியாசம் என்ன, இதெல்லாம் பேசி பயன் இல்லை. ஒரு எலெக்ஷன்ல நீங்க தோத்து உளுந்துட்டா சொதப்புனா ஒத்துக்கணும், அடுத்து ஆகக்கூடிய வழி நம்பர் 5க்கு போய் அதை விட்டு நாம தோக்கல, நாம தான் ஜெயிச்சிருக்கோம், கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு நான் தரவுகளோடு பேசுகிறேன், இந்த தரவை அப்படியே கையெழுத்து போட்டு கொண்டு போய் கவர்னர்ல கொடுத்த ஆட்சியை கேட்க வேண்டியதானே. வெறும் 1.25 லட்சம் தான் இருக்குது, எவ்வளவு குறைஞ்சதோ அவ்வளவு குறைச்சிக்கிட்டு ஆட்சியை கொடு அப்படின்னு கேட்க வேண்டியதானே.
மக்கள்கிட்ட பேசினாலும் பரவாயில்லைங்க, கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு தொண்டை வரைக்கும் சோத்தை போட்டு காதுல ஏறி பண்ணுனா எப்படி கேட்பாங்க இதெல்லாம்? 2025 ஜனவரியில் சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன். நடந்து வரப்போ ஒரு பிஜிஎம் போட்டாங்களே சட்டமன்றத்துக்கு, அப்பயே வந்து கார்ல இருந்து 30 அடி நடந்து வர்றாரு, அதுக்கே உசு டஸ்ட்ங்கிறாரு, மூச்சு விடுறாரு. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி நாம் திரும்ப திரும்ப சொல்றதுதான், எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. நேற்றுக்கு எல்லாம் முட்டை மசாலாம் வேணாங்கிறாரு, எல்லாம் வெயி கறியை வெயி அதை வெயின்னு அழகா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இப்படி கட்சியுடைய நிர்வாகிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுறத ஒரு நிறுத்தணும். ஒரு அதிமுக லீடருங்கிறவங்க எங்க சாப்பிடுறாங்க எங்க போறாங்கன்னா யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி பூனை இருக்குல்ல, அது மாதிரி வாழணும். பூனை யாருக்கா தெரியுமா? தெரியாது. அது வரும் போகும், எங்க போகுது எங்க திங்குதுன்னு தெரியாது. அது மாதிரி இருந்தாதான் அதிமுகவுடைய தலைமை வந்து தொண்டை வந்து ஏத்துக்குவான். நீங்க பாட்டுக்கு போடு அணைக்கட்டுறாரு, சோத்துல அணை கட்டி அவன் முன்னாடி பல்ல நோண்டிட்டு இருந்தா எப்படி மதிப்பா? மயிர்ல மதிப்பா. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. 2 அணியிலும் இருப்பவர்கள் ஊடகவியலாளர்கள் தான். ஊடகவியலாளர்கள் எல்லா கட்சி சார்பான ஆட்களும் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முழுக்க புரோக்கர்கள் ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில அது புரோக்கர் அணியாகவே அடையாளப்படுத்தப்பட்டது. அப்புறம் மூத்த பத்திரிகையாளரான புரோக்கர்களே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதற்கு தலைமையாக ஆர்கே அவர்களும் சபீர் போன்றவர்களும் ஒரு முகமாக, அந்த அணியின் முகமாக இருக்கும்போது ஒற்றுமை அணின்னு வேற பேர் வச்சிருந்தாங்க. எதுக்கு ஒற்றுமை? கொள்ளையடிக்கிறது இல்லையா? ஊடகவியலாளர்களின் ஒற்றுமை. அதாவது பிரச்சனை. இன்னொரு பக்கம் நீதிக்கான அணின்னு கேட்டிருக்காங்க, அவங்க ஏதோ நீதி வேணும்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒற்றுமையா இருக்கிறேன்னு எதில் இருக்கவன்னு சொன்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? நீதி அப்புறம் பார்க்கலாம், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம். இப்போ இவங்களுடைய பிரச்சாரத்தில் வைத்த ஒரே வாதம் நான் திரும்ப பார்த்தது என்னவா இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அவங்கள நாங்கள் விடமாட்டோம் நம்புங்க, இதையே தான் திரும்ப சொல்லிட்டு அப்படின்னா என்ன பொருள்னா, இப்ப நாங்க அவங்க கிட்ட டச்ல இல்ல, அவங்க எல்லாம் துரத்தி விட்டோம், இப்ப நம்ம அப்ப அவங்க தப்பு மாதிரி இல்ல, அப்ப அவங்க தப்பு பண்ணதை ஒரு தரப்பு தப்பு பண்ணதை தப்பு நடவடிக்கை வேணும்னு சொல்லி நிக்குது. இப்ப இவங்க ஜெயிச்ச டீம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்காகவே பல வருடமா போராடிய ஒரு ஊடகவியலாளர், அவர் பேரலா இன்னொரு சங்கம் வேற நடத்திட்டு இருந்தாரு, அவர் இறந்து போனவர், அவருடைய படத்தை வைத்து அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். இல்ல சாவி பாத்தீங்களா கொடுக்குறாங்க, வெற்றி பெற்றவர்கள்ட்ட சாவி கொடுக்குறாங்க, உள்ள இருக்கக்கூடிய பெட்டிகளுடைய சாவி, அவ்வளோ சாவி இருக்குது. அப்போ அவ்வளோ தஸ்தாவேஜுகள் கணக்கு வழக்குகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு இத்தனை வருஷமாக, எத்தனை கோடி அங்கே வந்து காணா போயிருக்கு, இவ்வளவும் இருக்குது இந்த பஞ்சாயத்தில். இதில் வந்து ஒரு தரப்புக்கு இந்த ஒற்றுமைக்கான அணிலாம் பார்த்தோம்னா செய்திகள் வருது, ஒரு பார்ட்டி அலுவலகத்துலேருந்தே ஃபோன் போயிருக்கு. அதாவது அந்த நம்பர்லேருந்து பத்திரிகையாளர்களுக்கு, அந்த நம்பர் எல்லா பத்திரிகையாளருடைய மொபைல்லையும் இருக்கும், அந்த நம்பர்லேருந்தே ஃபோன் போயிருக்கு. இந்த பார்ட்டிக்கு எங்களுக்கு ஒற்றுமை நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கட்சி சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கஞ்சா சங்கரையோ இதற்கு முன்பு இருந்த நிர்வாகிகளையோ அந்த ஃப்ராடுகளை மீண்டும் நாங்கள் சேர்க்க மாட்டோம், இதுதான் எங்களுடைய வாக்குறுதி, இதை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? கடைசியில் எல்லாமே கிட்டத்தட்ட 10 நிர்வாகிகளில் 9 நிர்வாகிகள் ஒரே அணியில், இந்த பக்கம் இருந்து தீக்கதிரில் பணிபுரியக்கூடிய அவர் தோழர் ஒருத்தர், அவர் மட்டும் சரி இவங்க கூட இருந்தாலும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் போல் இருக்குன்னு அவருக்கு மட்டும் குத்தி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படியாக ஓட்டு விழுந்திருக்கு. இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து பப்ளிக் பொதுமக்கள் ஓட்டு போடுறாங்க, ஒரு தேர்தலுங்கிறது வேறு. இதில் நீங்கள் ஓட்டு யார்கிட்ட வாங்க போகிறீங்க? நீங்கள் வாங்க போகிறது வந்து அவ்வளோ பேரும் பத்திரிகையாளர்கள், அவ்வளோ பேரும் செய்தி மூலவாக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க. நீ நல்லது பண்ணுறியா கெட்டது பண்ணுறியா, அல்லது நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு எதுக்கு எழுதுற, ஒரு ட்வீட் போட்டால் கூட நீங்கள் எதுக்காக ட்வீட் போடுங்க? இந்த டீம் ஒற்றுமை அணிங்கிற டீம், இந்த டீம் மொத்தமும் G2 விவகாரத்தப்ப கஞ்சா சங்கரோடு சேர்ந்து போராட்டத்துக்கு நின்ன கும்பலுங்க. அது எப்படி செயல்படுவார்கள், எப்படி பவர் புரோக்கரேஜ் வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னா அவனே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறான். பயங்கரமா பணம் புழங்குங்க, டெண்டர் கிடைக்கும், அது ஒரு பவர் சென்டருங்க. அவங்க அந்த கஞ்சா சங்கர் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி யாரு, இவனுடைய நண்பர்கள் கையில் இருந்துச்சு. இவர்கள் இந்த பவர் சென்டரை பயன்படுத்தி, பத்திரிகையாளர் மன்றத்தை பயன்படுத்தி தான் மிக ஒரு G2 மாதிரியான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் பணம் வாங்க முற்பட்டு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே எங்க மேலேயே கேஸ் போடுறியான்னு நீ பத்திரிகையாளர் மன்றத்தை மொத்தமா கூட்டி நிறுத்தி இதை திமுகவோடு கனெக்ட் பண்ணி ஒரு அரசியல் பிரச்சனையா சொல்லுங்க. இப்ப கடந்த ஒரு வருஷமா எவனுமே அந்த நிறுவனத்தை பத்தியே பேசுறது இல்லையே. அப்ப என்ன காரணம்? இவங்களை எல்லாத்தையும் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டானுங்க. கேட்க வச்சதுக்கு பிறகு ஆமா நாங்க அன்னைக்கு இந்த ஃப்ராடுகளுக்கு துணை போகும் விதமாக அந்த போராட்டம் நடத்தின தப்புன்னு இவனுங்கள்ல எவனாவது
வெளில வந்து சொல்லியிருப்பானா? அவன் போய் மன்னிப்பு கேட்டான்ல. நீ யாருக்காக ரோட்ல இறங்கி நின்று பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லையான்னு பேசுனியோ அவன் போய் நான் பண்ண தப்பு தான், பிராடு வேலை தான் பண்ணேன்னு மன்னிப்பு கேட்டு வந்துட்டான். அப்ப நீ அவனுக்காக ரோட்ல வந்தவன் என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கியா? அதுக்கு விளக்கமாவது கொடுத்திருக்கியா? எதுவுமே கிடையாது. அப்ப உன்னை எப்படி அவன்? ஆனா உங்க காலம் முழுக்க அந்த போட்டோ ஒரு ஹாண்டிங்கா துரத்திட்டே இருக்கும். அப்ப அதைத்தான் ஒற்றுமைங்கிறாங்க. அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது தான் ஒற்றுமை. இதுக்கு ஒரு அணி. இப்போ இவனுங்க தோத்ததுக்கு சின்ன சுமந்து பெரிய சுமந்தெல்லாம் ஒப்பாரி. அவன் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன வேணாலும் நடக்கட்டும், இது அறிவாலயத்துடைய கைப்பிடிக்கு மட்டும் போயிடக்கூடாது. யாரு? சின்ன சுமந்து, ரகு. அப்போ நீ சொல்லு, உனக்கு இருக்கக்கூடிய திமுக வெறுப்பு அறிவாலயத்தின் பிடிக்குள் போயிடக்கூடாதுங்கிற வருத்தத்தை எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுக்கு முன்பு அது எம்ஜிஆர் மாளிகை கிட்ட சிக்கி இருந்துச்சு, இத்தனை வருட காலம் சிக்கி இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அதை பத்தி பேசியிருப்பியா? இவன் பெரிய சுமந்து வந்து இது ரெண்டுமே திமுக கேங்கா தான் தெரியுது, எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல, இவங்கள யார் ஜெயிச்சா தான் என்ன அப்படின்னு ரெண்டு பக்கமும் வண்ணவாரி தூத்தி விட்டு தேர்தல் நடத்தி அதில் வென்றவர்களுடைய அரசியல் சார்பை இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இந்த ஆசாமிகள் 25 வருடமா அந்த அமைப்புக்கு தேர்தலே நடத்தாமல் ஒரே கேங்கு அதிமுகவுக்கு ஆதரவாக மட்டுமே, அதுக்கப்புறம் பாஜக உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக மட்டுமே திமுக எதிர்ப்பு நிலையிலேயே செயல்பட்டு இருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட 25 ஆண்டுகளில் இவர்களுக்கு அந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மீது எந்த புகாருமே கிடையாது. இது ஒரு சின்ன சாம்பிள். இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி திமுகவையும் அதிமுகவையும் அணுகுவார்கள் என்பதற்கு. அதாவது தேர்தலில் முறையாக பங்கு பெற்று ஓட்டு வாங்கி ஜெயித்தாலும் இவர்கள்லாம் திமுக சார்புங்கிறதே இவர்களுக்கு விமர்சனம் வைப்பதற்கு போதுமான விஷயமா இருக்கு. மறுபக்கம் தேர்தலே நடத்தாமல் இவ்வளவு பணம் புழங்கக்கூடிய ஒரு இடத்தை, இரண்டாவது எல்லா அரசியல்வாதிகளையும் மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல அதை ஆக்கிரமிச்சு வச்சுட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட புரோக்கர்களின் கூடாரமாக அது இருந்தது. தண்ணி போடுற இடமா இவனுங்க தண்ணி வேணுமே, தண்ணி தமிழ்நாட்டு எங்க வேணாலும் போடலாங்க. அவன் ஏன் அங்க போடுறான்னா யோக்கியமானவன் எவனும் அங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே முதல்ல முன்னாடி சரக்கு போட உட்காந்துட்டோம்னா 10 பேர் உட்காந்து தண்ணியை போட்டோம்னா பொழப்பு பாக்குறவன் வேணா அங்க வருவானா? அது ஒரு மனமொழி மன்றமா வச்சுக்கிறதுன்னு ஒரு கவசம். தேவையில்லாத ஆட்கள் உள்ள வரக்கூடாது. இப்படி வைத்துக்கொண்டு நடத்திட்டு இருந்த வரைக்கும் இவர்களுக்கு அது மேல எந்த புகாருமே கிடையாது. அது திமுக கொள்கையெல்லாம் பேசி ஆட்சிக்கு வருதுன்னா வைங்க, அது பாலினும் சுத்தமாக கறந்தவாளை விட சுத்தமாக இயங்கணும். அப்படி நீங்க இயங்கலைன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு அதிமுக பாஜகவே எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா அவனுக்கு கொள்கை இல்லை, அவன் எதுவும் பேசுறது இல்லை, பெரிய ப்ராடக்ட் கூட நாங்க ஆதரிப்போம், நீங்க வந்து இம்மி பிசகாம தான் இருக்கணும். அப்போ இதன் மூலமா உங்க கில்ட்டை தூண்டி விடுறது. இதை மட்டும்தான் இவனுங்க காலகாலமா பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுங்களுக்கு இந்த மன்றத்தின் மீது எந்த விமர்சனமும் கடந்த காலத்துல இருந்தல. இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்ச முத நாளே நீ திமுக சார்புன்னு மண்ணவாரி தூத்த ஆரம்பிச்சிட்ட. இன்னும் அவனுடைய நடவடிக்கையில இன்னும் சரி தவறான்னு பேசுறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை. இன்னும் நீங்க சர்டிபிகேட் கையில வாங்குறதுக்கு முன்னாடியே திட்ட ஆரம்பிச்ச நீ 25 வருஷமா அதை ஆக்கிரமித்து வைத்திருந்து ஒரு வார்த்தை இவர்கள் இவனுங்க பேசுறதையெல்லாம் நம்பி கில் ட்ரிப்புக்குள்ள உள்ள போகக்கூடிய ஆட்களுடைய அறியாமையை தான் இதுல பார்த்து சிரிக்க வேண்டியதா இருக்கு. டாபிக்கையே ஆக்கிரமிப்பு, தேர்தலே நடத்தாமல் வைத்திருந்த பத்திரிகையாளர் மன்றம்ங்கிற இடத்திலிருந்து நகர்த்தி இவர்கள் எல்லாம் திமுக சார்பானவர்கள். பத்திரிகையாளர்னா அரசியல் அறிவு இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி, 2 அணியிலையும் யார் யார் திமுக சார்பாளர்கள், யார் யார் கம்யூனிஸ்ட் சார்பாளர்கள், யார் யார் அதிமுக சார்பாளர்கள் பிரிச்சு போட்டு சொல்ல முடியும். ஆனால் இவன் இதை புகாரா சொல்றவன் அன்றைக்கு நடந்த ஆக்கிரமிப்பையும் சட்டவிரோத காரியத்தையும் என்னைக்குமே பேசுனது இல்லைங்கிறதெல்லாம் இவங்களுடைய சூட்சமும் இருக்கு. குடுமி தெரியுது. ஆர்கே எல்லாம் வந்து தோத்துட்டா கமுக்கமா போயிடணும், யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு தானே அப்படின்ட்டு பெருந்தன்மையா போயிடலாம். ஏடிஎம்கே கேனை ஒருத்தன் போட்டிருக்கான், இதில் இருக்கக்கூடிய இந்த அணியில் இருப்பவர்கள்லாம் அறிவாலயத்துக்காரர்கள், திமுக ஆதரவாளர்கள், இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா மொத்தமும் போச்சு அப்படின்னு ஒருத்தன் வந்து தன்னுடைய வயிற்று போகச்சல ஒரு அதிமுக காரம் போடுறான். இதை ரீட்வீட் பண்ணி விடுறாப்புல. அப்போ உன்னுடைய என்ன இப்போ உனக்கும் வந்து வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குற ரகுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீ வந்து அதுக்கு வந்து தலைவராக வேற நீ நிற்கிற, உன் கையில் அந்த மன்றம் போயிருந்துச்சுன்னா கிழக்கில தான் இருந்திருக்கு. ஃபைனலாக ஆதவ் அர்ஜுனா அந்த கையில் ஒரு பேனா வச்சுட்டே இருந்தார்ல, அந்த பேனாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஆதவ் அர்ஜுனா, ஜுனா இல்லை ஜினா அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு விசிகாவிலிருந்து நான் விலகி விட்டேன், அவர் விலகி விட்டார். இது வந்து எனக்கும் புரட்சி எழுச்சி தமிழருக்குமான இடைவெளிகள் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார்கள், நான் இப்போ என்ன பேசினாலும் அவருக்கு தான் நிர்பந்தமாகும், எனவே நான் வந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இவர் வந்து இவங்கிட்ட ஏதோ செயல் திட்டம் இருக்கு தம்பி, யாரோ ஃப்ராடு பண்றாங்க தம்பி அப்படின்ட்டு இவர் இப்ப வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா கிட்ட செயல் திட்டம் இருக்குன்னா என்ன செயல் திட்டம் இருக்கு நேரடியா அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல.
நான் சரியாகத்தான் பேசுகிறேன், அவர் சரியில்லை, அவர் எடுத்த நடவடிக்கை தப்புன்னு தான் அவர் பேசுகிறாப்புல. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட வந்து படிப்பு இருக்கு பம்பு இல்லைங்கிற மாதிரி நோக்கம்லாம் நல்ல நோக்கமாக தான் இருக்கு, என்ன சொல் பேச்சு கேட்காத சிறுவில்லதனமா இருக்காப்புல, சஸ்பெண்ட் பண்ணா ஒரு 6 மாசம் அமைதியா இருந்தா நானே கூப்பிட்டு இனிமேல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேர்த்திருப்பேன். இப்போ வந்து அவர் திரும்ப திரும்ப பேசி அது வந்து ஒரு பக்குவமா ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு அமைப்புக்குள்ள எப்படி இயங்கணுங்கிற இது அவருக்கு தெரியல. இன்னும் ஒரு வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தை மாதிரியே அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது இது எங்க ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட ரொம்ப நாட்களா கட்சியில் தொடரக்கூடிய ஆட்கள் பூரா வந்து மிகப்பெரிய ஒரு பூதம் மாதிரியும் வில்லன் மாதிரியும் தான் வந்து சித்தரிக்கிறாங்க. அவன் சகவாசமே கூடாது, இனிமேல் தான் நம்ம திருந்து நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில். ரெண்டாவது தாவேக்காக்கு போறதா என்னன்னா, இப்ப என்ன ஆகும்னா, இவ்வளவு பட்டவர்த்தனமாக அரசியல் செய்து ஒரு கட்சியுடைய தலைமையவே வந்து ஆளுமையற்ற ஆசாமின்னு பண்ணக்கூடிய டவுட்ஃபுல்னு அதான் கேடி லிஸ்ட்ல வந்துட்டு நோன் அண்ட் டவுட்ஃபுல் லிஸ்ட்ல வந்துட்டு உன்னையுமேல் இனிமேல் எவன் சேர்த்தாலும் பரிசு எடுத்து முதல்ல புஷியானந்தே பயப்படுவாப்புல இல்லையா, நமக்கு ஊதி அடிப்பதற்கு எத்தனை நாள் ஆகுங்கிற இது வந்து ரூல் நம்பர் 1 அரசியல்ல. என்ன காரணத்துக்காக போனீங்களோ அதை பத்தி பொது வெளியிலாம் விமர்சிக்க சுப்பிரமணிய சாமி நல்லவே சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணுவான், ஒரு கட்சிக்குள்ள போனான்னா என்ன பண்ணுவான்னா ஊருக்கே தெரியும். இந்த அளவுக்கு பட்டவர்த்தனமா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி விஜய் எல்லாம் உங்களுடைய கனவாக இருந்தால் அது வந்து விஜய் வேணா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவருக்கு இன்னும் அரசியல் பழக்கப்படல. அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பீஸுகளை எப்படி பார்க்கணுமோ அப்படித்தான் பார்ப்பாங்க. இனி இதற்கு மேல அவர்களாச்சு அவருடைய கட்சியாச்சுன்னு இந்த டாபிக் இதோட ஊத்தி மூடுறதுதான் நல்லது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம், பாலிடிக்ஸ்.